வணக்கம் மக்களே. ஸோ எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனனி அவர்கள் முதலாவது யாழ்ப்பாணத்து பெண்ணாக ஒரு சாதனை ஒரு சாதனையில் அது மிகப்பெரிய சாதனை. பிக் பாஸ் சீசன் 6 வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிக்குள்ள சொல்லியிருப்போம். அதுவும் வந்து முதலாவது நாள் இன்ட்ரோ எபிசோடில் ஜனனி அவர்கள் இன்ட்ரோவை பார்த்துட்டு நம்ம சொல்லியிருப்போம், இதுதான் நம்ம ஸ்டைல், இதுதான் பார்த்தோன்னே அவங்க இந்த பிக் பாஸ் ஷோவில் எப்படி இருப்பாங்க அப்படி என்பதை சொல்லிடுவோம். பல தடவை நம்ம யாரை சொன்னோமோ 99% அவங்க தான் டைட்டில் அடிச்சிருக்காங்க. ஸோ ஜனனி மேம் அவர்களுடைய இன்ட்ரோக்கு நம்ம சொன்னது கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் இவங்களுடைய சாதனை வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்புறம் பிக் பாஸ் முடிகிற தருணத்தில் இவங்க இன்னொரு ஸ்ரீதேவி மேம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். எக்ஸாக்ட்லி அதை நிரூபிக்கிற விதமாக ஜனனி மேம் அவர்களுடைய ஒரு சம்பவம் ஒன்று தமிழ் மட்டுமில்லை, தமிழ் தாண்டி. ஸோ அதனால தான் முதலாவது யாழ்ப்பாணத்து பெண் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது அர்ச்சனா மேம் அவர்கள் பிக் பாஸ் 7 தமிழ் வின்னர், இந்த சீசன் ரைசிங் ஸ்டார், மக்கள் நாயகி. அவங்களுடைய வீடியோ தாமதம் ஏன் அப்படின்றது. ஸோ இங்கே தான் நேப்பட்டிசம் வந்து விளையாடி கொண்டிருக்கு, அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். அப்புறம் மணி மாஸ்டர் அவர்கள் ஜெர்மனி ஏர்போர்ட்ல அவரை பார்த்த ரசிகர்கள் பல பேர் சொன்ன விடயம் வேற லெவலில் மணி மாஸ்டருடைய சம்பவம் அப்படின்ற மாதிரி. ஸோ அது என்ன அப்படி என்பதையும் வந்து பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து சீசன் 6 பிக் பாஸ் 6 தமிழ் ரைசிங் ஸ்டார். அப்போ அவங்க தான் ரைசிங் ஸ்டார் ஜனனி மேம் அவர்கள். ஸோ அவங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைவசம் தமிழ் படங்கள் 3 படம் நமக்கு தெரியும், என்னென்ன படம், யார் யார் ஆக்டர்ஸ் அப்படின்னு. மீதி 2 படம் பெயரிடப்படாத படங்கள் அந்த வேக் வந்து போய் கொண்டிருக்கிறது. மொத்தம் 5 படத்துக்கிட்ட கைவசம் இருக்கு, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு தெரியாம வேற ஏதாவது இருக்கலாம் தமிழ்ல மட்டும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ஏப்ரல் 30ஆம் தேதி நம்ம விஜய் சேதுபதி அண்ணா அவர்களோட நடிச்ச மிஸ்கின் சார் அவர்களுடைய டைரக்ஷன்ல ட்ரெயின் படம், அவங்க ஜனனி மேம் அவர்களுடைய ட்ரெயின் படம் வந்து வர இருக்கு, சரிங்களா? அது ஓடிடி ரிலீஸ் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் தகவல். 30ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அதை பற்றி தொடர்ந்து பேசலாம், சரிங்களா? வேற லெவல்ல நம்ம கொண்டாடலாம். அதுக்கப்புறம் வந்து முகின்ரோ அவர்களோட ஒரு படம், அதுக்கான ஷூட்டிங் இப்போ போய் கொண்டிருக்கு அப்படின்றாங்க. அப்புறம் இன்னொரு படம் ஒன்று, அது ஹீரோட பேர் எனக்கு தெரியல, ஆனால் அவர் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவருடைய ரசிகர். பல தலைவர் ரசிகரோடு நான் அவரை பார்த்துருக்கேன். ஸோ அப்போ அவரோட படத்தில் நடிச்சு கொண்டிருக்காங்க. அவர் தான் ஹீரோ, போலீஸாக பண்ணுறாங்க. இவங்க ஜோடி அப்படின்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஜோடி தான், ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ மீதி 2 படங்கள் இது தமிழில். இது தாண்டி ஃபார் த ஃபர்ஸ்ட் ஜெஃப்னா கேர்ள் அப்படின்னா என்ன அப்படின்னா தெலுங்குல அவங்களுக்கு நம்ம போன வருஷம் சொல்லியிருந்தோம், ஜனனி மேம் அவர்களுக்கு தமிழ் தாண்டி வேறு லாங்குவேஜில் வாய்ப்புகள். ஜனனி மேமோட இப்போ அங்கே இருக்கிற தயாரிப்பாளர்கள், டைரக்டர்ஸ் இவங்களை பார்த்துட்டு யார் இவங்க ஸோ அப்படின்னு விசாரிச்சாங்க அப்படின்னு போன வருஷம் நம்ம போட்ட வீடியோக்கள் இதே சேனலில் நம்ம சொல்லியிருப்போம். இந்த வருஷம் வந்து ஒரு வீடியோக்கள் பார்க்க முடிஞ்சுது. அதில் ஏதோ தெலுங்கு படத்தோட ஷூட்டிங்கா இல்லை ஒரு விழாவில் ஜனனி மேம் அவர்கள் இருக்காங்க. ஒரு அண்ட் முந்தா நாள் கூட ஒரு ரசிகர் வந்து ஜனனி மேம் அவர்கள் தெலுங்கு படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் வேற வீடியோக்கள் நான் சர்ச் பண்ண கிடைக்கல. பட் நமக்கு சில பேர் சொல்றது என்ன அப்படின்னா கூடிய சீக்கிரம் ஜனனி மேம் அவர்களுடைய தெலுங்கு படத்தோட அப்டேட் வந்து வரும் அப்படின்னு, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இது மிகப்பெரிய சாதனை மக்களே. கில்மிசா டைட்டில் வின் பண்ணால் கொண்டாடுறாங்க. ஆனால் இங்கே ஒரு பொண்ணு வந்து தளபதி கூட நடிச்சிருந்தாங்க. இது எத்தனை பேருக்கு ஒரு கனவு, சாதாரண விடயமா இதெல்லாம்? ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கின்ற நபர்களே பல 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 வெற்றி படங்களை கொடுத்தவங்க, பல வருஷமாக இருப்பவர்களே தளபதிக்கு பக்கத்தில் நிற்க முடியுமா அப்படின்றதுக்குள்ள தளபதி கூட நிறைய சீன் வந்தாங்க. எங்களுடைய முதலாவது படம் தளபதி அவர்கள், லோகேஷ் அனிருத் அவர்கள் பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனின்னு ஒரு பெரிய படத்தில் அதான் அவங்களுடைய முதலாவது படம். தளபதி கூட நிறைய ஸ்பேஸ் அவங்களுக்கு கிடைச்சிது. அண்ட் படத்தோட வெற்றி விழாவில் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு படத்தோட மெயின் நடிகை, டைரக்டர், இசை அமைப்பாளரை தவிர வேற யாரையும் நான் வந்து தளபதிக்கு பக்கத்தில் நின்று நான் பார்த்தது இது வரைக்கும். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தது அப்படின்னா ஜனனி குணசீலன் அவர்கள் டெபியூட் ஆக்ட்ரஸ், அவங்க வெற்றி விழாவில் தளபதிக்கு பக்கத்தில் நின்னாங்க. இது மிகப்பெரிய ஒரு விடயம், சரிங்களா? ஒரு டைட்டில் வின் பண்ணுறது எவ்வளோ பெரிய ஒரு விடயமோ அதை விட இது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். பட் கில்மிசா அவர்களுடைய வெற்றியை கொண்டாடினவர்கள் இதை வந்து கொஞ்சம் இப்போ வேற நாடுகள் கொண்டாடின அளவுக்கு கொண்டாடலை அப்படின்றதான் எனக்கு ஒரு கவலை. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த பொண்ணு இப்போ தமிழ் சினிமா தாண்டி தெலுங்கு சினிமாவுக்கு போயிருக்காங்க. அப்டேட்ஸ் வந்து ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். பல இளைஞர்கள் இலங்கையில் இருக்கின்ற
யாழ்ப்பாணம் மட்டுமல்ல இலங்கையில் இருக்கின்ற பல இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணம். பல பேரோட கனவு இப்போ நம்ம பிறக்கக்குள்ளேயே தமிழ் சினிமாவும் நம்மளோட வீடுகளை ஓடிக்கொண்டிருக்கும், பாடல்களும் படங்கள் நிகழ்ச்சிகள் அப்படின்னு. அப்போ எல்லாருக்குமே ஒரு இதோண்டு கனவு ஒன்று இருக்கும், நம்ம இதுக்குள்ளே போக முடியாதா, நமக்கு இப்படியான சான்சஸ் கிடைக்காதா அப்படின்னு. அப்படி இருக்கக்குள்ள நம்ம வாழ்கிற ஜென்ரேஷனில் நம்ம பார்த்த ஒரு பொண்ணு, ஒரு யூடியூபராக இருந்த ஒரு பொண்ணு, நம்ம நாட்டில் அவங்க கூட இருந்த ஒரு பொண்ணு, ஸோ அவங்க வந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து இங்கே இருக்கிறவர்களே சாதிக்க முடியாமல் திணறைக்குள்ள சாதித்து காட்டுறது, அதுவும் வேற மாநிலம் வேற மொழி படங்களில் அங்கே இருக்கிற டைரக்டர்ஸ் தயாரிப்பாளர்கள் இந்த பொண்ணை பற்றி பேசி இவங்களை நடிக்க வைக்கிறது அப்படி என்பது பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ இது வந்து ஜனனி மேம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கூடிய சீக்கிரம் ஒஃபிஷியலி அவங்களோட தெலுங்கு படங்களோட அப்டேட்டும் கிடைக்கணும். அதை பற்றி நம்ம பெருமையாக பேசணும் என்றதான் நம்மளுடைய காத்திருப்பு. சரிங்களா? ஸோ இது வந்து ஜனனி மேம் அவர்களுடைய தெலுங்கு படம் தொடர்பாக பல டோக் கொண்டு போகுது. சரிங்களா? கேட்டார்கள், ப்ரோ யாரோட படம் என்ன படம் இதை பற்றி பேசுங்கன்னு. ஆக்சுவலாக எனக்கும் வந்து தெலுங்கு படத்தில் நடிக்க போகிறாங்க, அதோட ஒரு வீடியோ வந்துச்சு, அதில் ஜனனி மேம் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றதான் நமக்கு கிடைக்கப்பட்ட அப்டேட். ஸோ ஜனனி மேம் அவர்களுடைய படங்களோட அப்டேட் வந்து நம்ம எடுப்பது வந்து தங்கமேல ரகசியத்தை வந்து தேடி எடுக்கிற மாதிரி கிடக்கு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு சினிமாவில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டோட ஒரு படங்கள் வந்து இவ்வளவு ரகசியமாக இருப்பது இதான்ப்பா ஃபர்ஸ்ட் டைம். சரிங்களா? அது ஏன்னு தெரியல. வருங்காலங்களில் அந்த நிலைமை மாறிச்சுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுவதற்கு முதல் 1 மாதத்துக்கு முதல் அல்லது 2 மாதங்களுக்கு முதல் எல்லா படத்தோட ஆரம்பத்திலே இவங்க இந்த படத்தில் இருக்காங்களா அப்படின்னா தான் அந்த ரசிகர்களே வந்து அந்த படத்தை பல இடங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள். அந்த படத்துக்கும் ஒரு மாபெரும் வரவேற்பு கிடைக்கும். வருங்காலங்களில் இந்த நிலைமை ஜனனி மேமோட படங்களுக்கு நடக்கும் அப்படி என்பதை நம்புறேன். சரிங்களா? ஸோ வாழ்த்துக்கள் ஆக்ட்ரஸ் ஜனனி மேம். ஸோ ஓகே, அடுத்தது வந்து அர்ச்சனா மேம் அவர்கள். என்ன தாமதம் அப்படின்னா, இப்போ அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரசிகர்கள் சந்திப்புன்னு ஒரு விழா பெரிய வீடியோக்களே எடுக்கப்பட்டது. சரிங்களா? ஒரு பெரிய அவங்க தான் எடுத்தாங்க. அது வந்து எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பார்ட்ஸ் இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் 3 பார்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. கடைசியாக 12 நாளுக்கு முதல் தான் அந்த பார்ட் வந்துச்சு. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டியோட மகளோட கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு 4-5 வீடியோ. பரவாயில்லப்பா, நீங்கள் போடுங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க, ஓகே, பெரிய செலிபிரிட்டி பண்ணீங்க, கொண்டாடுறீங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் யார் எடுத்தீங்க? அர்ச்சனா மேம் அவர்கள் ரசிகர்கள். ஸோ அப்போ அவங்கள வச்சு நீங்கள் ஒரு இது ஒன்று எடுத்தீங்கல்ல வீடியோ, அப்போ அதை வந்து ஃபர்ஸ்ட் முடியுங்க, இல்லை அதையும் போடுங்க இதையும் போடுங்க. ஸோ ஏன் இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் இங்கே வந்து அதை பிறகு பண்ணலாம் அப்படின்னு, இதுதான் நேப்பட்டிசம் அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக இது ரசிகர்களுக்கு ஒரு மனவர்த்தமாக இருக்குது, நமக்கும் இருக்குது. இதான் காலம் நிலைமை. சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக அந்த விடயம் தேடினவர்களுக்கு என்ன கருத்து அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஓகே, நம்ம காத்திருக்கோம், நாளைக்காவது பார்ட் 4 வருதா இல்லையான்னு பார்ப்போம். அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரசிகர்களோட இந்த வீடியோ 4வது பார்ட் 4 வருதான்னு பார்ப்போம். லெட்ஸ் சி. ஓகே, அடுத்தது மணி மாஸ்டர் அவர்கள். மணி மாஸ்டர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கனடா 6ஆம் தேதி வந்து கனடாவில் அவருடைய நிகழ்ச்சி இருக்குது. அவர் சீஃப் கெஸ்ட்டாக போகிறாங்க. அப்போ முந்தான ஆள் வந்து பெங்களூர் ஏர்போர்ட் போயிருந்தாங்க. நேற்று சென்னை ஏர்போர்ட்ல இருந்து கனடாக்கு வெளிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நடுவில் வந்து ஜெர்மனி ஏர்போர்ட்ல இறங்கியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அப்படியே இந்தியா டு ஜெர்மனி, ஜெர்மனி டு கனடா அப்படின்னு. ஸோ அப்போ ஜெர்மனி ஏர்போர்ட்ல அவரை பார்த்ததாக சில நண்பர்கள் வாட்ஸ்அப் பண்ணார்கள். எல்லாம் அவரோட வந்து ஈஸியாக பேச முடிஞ்சுது, ஒர்க் பண்ணுறவர்கள் பேச முடிஞ்சுது, அவருடைய ரசிகர்களோட அவர் அப்படி நல்ல மாதிரி பேசினார் அப்படின்னு அவருக்கு கிடைச்ச வரவேற்புகள் ஒரு 10 படம் நடித்தவருக்கு இருக்கிற மாதிரியான ஒரு வரவேற்பு மணி அவர்களுக்கு இருப்பதாக சொன்னார்கள். சந்தோஷம். இதுதான் உண்மையான வெற்றி. இதுதான் பியூட்டி ஆஃப் பிக் பாஸ். பிக் பாஸ்ன்றது ரியாலிட்டி டிவி ஷோ. அதில் நம்மளுடைய குணத்தை காமிக்கிறோம். அந்த குணத்துக்கு வெளியில மக்கள் மரியாதையை கொடுப்பார்கள். நம்மளோட வாழ்க்கையை வேற லெவலில் மாற்றுவார்கள். சரிங்களா? நம்ம கேவலமாக பண்ணால் நம்மளோட வாழ்க்கையை கேவலம் மாற்றிடுவாங்க. நம்ம நல்லது பண்ணால் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு உச்சத்துக்கு கொண்டு விட்டுருவார்கள். ஸோ மணி மாஸ்டர் அவருடைய நல்ல மனசுக்கு அவருடைய வாழ்க்கை ஆஃப்டர் பிக் பாஸ் 7 தமிழ் வேற மாதிரி போயிருக்கு. உலகங்கள் கொண்டாடுற அளவுக்கு அவருடைய நிலை மாறி இருக்கு. ஸோ இப்போ ஜெர்மனிலேருந்து அடுத்து கனடா போல இருக்கு. ஸோ இப்படி மணி மாஸ்டர் அவர்கள் பறந்து கொண்டிருக்காங்க. சரிங்களா? உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்ற மாதிரி பறந்து கொண்டிருக்காங்க. பார்க்க கேட்க சந்தோஷமா இருக்கு. இந்த பிக் பாஸ் 7 தமிழ் பார்ட்டிசிபேட் பண்ண கான்டெஸ்டன்ஸில் உலகம் ஃபுல்லாக இப்போ சுற்றி அந்த வரவேற்புகளை பருகிட்டு கொண்டு இருப்பது அப்படின்னா நம்மளுடைய மணி அண்ணா தான். சரிங்களா? சிறப்புமா. ஸோ ஓகே மக்களை, இந்த வீடியோவில் இன்று கிடைச்ச விடயங்களை ஒரு தொகுப்பாக சொல்லியிருக்கேன்.
நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பார்த்தது எங்களுக்கு நன்றி.